ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது குக் வித் மீ நிலா. இது என்னோட ஃபர்ஸ்ட் குக்கிங் vlog. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னோட ஸ்டைல்ல எக் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கணும். பாஸ்தா, 2 முட்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழை, மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, நெய், எண்ணெய் எடுத்துக்கணும். தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நாம ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில் விட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு இதை சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்டா நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாஸ்தா வெந்துருச்சு. நம்ம பாஸ்தாவை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போறது வரை நல்லா வதக்கி கொடுக்கணும். பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சு வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட இந்த டைம்ல சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நீங்க நல்ல சுருள வதங்கி வந்ததும் இந்த மாதிரி ஓரமா எல்லா மசாலையும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்திருக்கிறேன். 3 முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து மசாலா கொஞ்சம் ட்ரை பதத்துக்கு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மசாலா நல்லா ட்ரை ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இன்னைக்கு நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ். அப்புறம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். அடுத்து அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வைக்கணும். ஏன்னா கருவேப்பிலையோட ஸ்மெல் அந்த பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 5 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்ணி மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான எக் பாஸ்தா என்னோட ஸ்டைல்ல ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.